ஸோ ஃபைனலை தொடங்கி வைக்க இங்கே சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் வந்திருக்காங்க. அவங்க தான் ஃபைனலை தொடங்கி வைக்கிறதுக்காக துவங்கி வைக்கிறார்கள். சிஎஸ்கே குழுமம் மற்றும் ராஜேஷ் கண்ணன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் குழாய்பட்டி ஸ்குவாடு. ஸோ இவங்களுமே கடைசி ஒரு வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருந்தாங்க செமிஃபைனலில். ஸோ மேட்சை பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக மேட்ச் தரமாக இருக்கும். 2 செமிஃபைனல் மேட்சுமே. மணி பேசுவனா எங்கள் சைக்கிளில் இருக்கிறது ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பா. உடம்புல பட்டு வந்தா பேட்டில் பட்டு வந்தான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. உடம்புல பட்டு வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சுரேஷ். பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. ராஜா பேட்லேருந்து தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். செகண்ட் ஒன் சூப்பர். தேர்ட் ஒன் அகைன் அதே ரீஜன்ல அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு 6 கண்டிப்பா போயிடும். ப்ராப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு ராஜா. போன பால் ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சாம்பிளை எடுத்து கொடுத்துருக்காருங்க. விக்கெட் 2 6 அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்க சுரேஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க சிவா. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் லாங் ஆனில் மனோகர் இருக்காரு. நல்ல பேக்கப். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. அந்த 6 போனதுக்கப்புறம் செம்மையாக கம்பேக் கொடுத்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் சுரேஷ். முதல் ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் ஓவர் பட எங்கள் சிவா சூப்பராக போட்டிருக்காருங்க. பவுலர் சிவா. பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கொடுத்துட்டாருங்க. இங்கே கேட்ச சிவாவோட விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு சிவா. போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர். ஆனால் தெளிவான இடத்துல போட்ட காரணத்தினால பெரிய ஷாட்டு கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. பாயிண்டில் தெரிச்சு ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. பில்லர் லேசியாக இருந்தால் 3 ரன்னுக்கான சான்ஸாக கூட இருக்கும். 2 ரன். 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு 2க்கு ஓடுறதுக்கு எய்ம் பண்ணாங்க. அதுக்காக தான் அடித்த உடனே 2 கால் பண்ணியிருந்தார். சான்ஸ் ஃபார் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. 2 ரன். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படல. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் உல்டா சூப்பராக அடிச்சாருங்க. கண்டிப்பாக இது தாண்டி போகும். தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு சொன்னால் லைனுக்கு வெளியில் ஒரு 10 மீட்டர் போயிட்டு சுரேஷ் கேட்சை பிடிச்சிருக்காரு. லைனுக்கு வெளில போனதுனால 6 தான் கன்சிடர் ஆகும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட். பார்த்தா சூப்பரான டேக்கன். போன பால் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. இங்க மணியோட விக்கெட் போக அவரோட பிரதர் சிண்டு. 1 more லெஃப்ட் ஃப்ரம் ராஜகோபாலபுரம். தட்டி விட்டு 1 ஓடிடுறாங்களா. சான்ஸ் ஃபார் போட்டாங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஷாட்டு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா தாண்டிடுச்சுங்க. 6 பில்லரெல்லாம் பிடிக்க முடியாது. சாரி அங்கே பவுண்டரி தாங்க போயிருக்கு. ரொம்ப முன்னாடி நின்று ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. 3 ஓவருக்கு 32. 4வது ஓவர் பட சிவா. ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மேலே அங்கே சிவா கொடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் அங்கே சுரேஷ் இருக்காரு. 1 2 பார்த்தா சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா சுரேஷ் தாங்க பாலுக்கு போயிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாங்க நேருக்கு நேர். சான்ஸ் ஃபார் 6 கேட்ச்னு பார்த்தா வாட் அ டேக்கனுங்க. மனோ சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காருங்க. கரெக்டான இடத்துல ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. சிண்டுவோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பாண்டியன். அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஃபீல்டில் வரட்டி வேகமாக போயிருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே சுரேஷ் இருக்கிற பட்சத்தில் அது ஸ்டாப்பாக தான் இருக்கும். பவுண்டரி போகாது. நல்ல த்ரோ. 4 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட போன மேட்சோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் மணி.
அவ்வளோதான். கடைசி நேரில் வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பேட்டிங்கில். இந்த மேட்ச் பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ், சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கொடுத்தாருங்க இங்கே கேட்சு. நோ பால் அதன் காரணமாக 2 + நோ பாலோட சேர்த்து மொத்தமாக 3. பாலோட செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் பிகே இந்த சம்பிள் அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஆளே இல்லாத திசையில் தெளிவாக ஆடிருக்காரு ஃப்ரீ கேட்டால் தைரியமாக. எங்கள் கண்ணா பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரி. பவுலர் சேஞ்ச். விஜயன் கிளாஸுக்கு அடித்தார். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாங்களா? ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 2வது ரன் ஓடிடுறாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அடிக்கலைங்க, ஓட்டாங்க 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ். 2 ரஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாருங்க உள்ள 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஷாட்டு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பிடிக்க முடியலங்க. அகைன் ஒரு பவுண்ட்ரி இங்கே கொண்டு வந்திருக்காரு கண்ணா. அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக கட் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. அருண் விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணி எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாகவே ஓடிடுவாங்க. 2 ரன். லாஸ்ட் 1 மோர் டெலிவரி. அகைன் ஒரு ஃபுல் டேஸ் கிளாஸிக் அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரிக்கு போயிருந்தா சூப்பர் ஸ்டாப்புங்க. இங்கே மணி எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 2வது ரன் அடிக்கலை, கையிலே வச்சுட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டார் பாண்டியா. இந்த 2ஓட இந்த இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 55 அடிச்சிருக்காங்க. 56 டார்கெட். மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஓவர் 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போகணும். கடைசி 2 மேட்சாக சேசிங்கில் தான் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மணி பேஸ் பண்ணால் சைக்கிள் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மணி. ஃபுல் டேஸ் பால், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கண்ணா பிடிச்சாருங்க. நின்ன இடத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. சுரேஷோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. 1 ஓவர் மேட்ச் பண்ணால் எங்கள் சிவா செம்பு தெரிச்சிருக்குங்க. அருமையான செம்ம பேசு போட்டிருக்காரு. பால் எம்பவே இல்லை. பேட்ஸ்மேன் எக்ஸ்போர்ட் பண்ணால பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 விக்கெட். நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் மாதிரி பாலோட ஹார்டிக் விக்கெட் சான்ஸ் இருக்குது. ஹார்டிக் பால் ஃபுல் டேச், சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சா ஹார்டிக் விக்கெட்டாக இருக்கும். தாண்டியே போயிட்டாருங்க பந்தை தாண்டி. 2 ரன். பாலோட 4th ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. எந்த ஃபீல்டர் வர்றாருன்னு பார்த்தா சிவா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால் முன்னாடி நின்ட்டார். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. போன பால் அம்பேர் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் அருண். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு வைட். பேக் டு பேக் 2 வைட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைட் இருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா சிவா புஷ்டாருங்க கேட்ச். 4வது விக்கெட் எடுக்கிறாரு. 4 விக்கெட் ஹோல்டர் ஆகுறாரு. இங்கே முதல் ஓவர்லேயே முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் சிவா அப்படி ஆக்கிங்கில் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஜோசப் நல்லா டேக்கன் ஸ்டைலிஷாக பிடிச்சிருக்காரு. மனோரோட விக்கெட்டும் பறி போகுது. 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க குளவாய்ப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தூக்கி விட்டுருக்காரு. இதுவும் கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை, ரொம்ப பின்னாடி இருக்காரு. செந்தில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓகே விட்டா வந்துருச்சுங்க. பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லென்த்து, அதன் காரணமாக டாட்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் மறிச்சு அடித்தார். ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே கண்ணா போட்ஸாருங்க. அகைன் ஒரு விக்கெட். 6வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பேட்டில் பட்டு தரையில் பட்டு போயிருக்கு. ரன் வர்றாங்களான்னு பார்த்தா ரன் வரல. டாட் பால். இந்த டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. 3rd ஓவர் போட எங்கள் செந்தில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா ராஜா நல்லா டேக்கனுங்க. 3 பவுலருமே தன்னோட பங்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 7 ரன்னு 7 விக்கெட் எழுந்திருக்காங்க குளவாய்ப்பட்டி. எக்ஸ்பிரஸ் சொன்னால் எங்கள் விஜயன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கண்ணா மிஸ் பண்ணிட்டார். லேசியாக நின்ட்டார். 1 2வது ரன்னும் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. கீப்பர் கைவசமாக மாற டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டைலிஷாக தூக்கி விட்டுருக்காரு.
அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். அங்கே ஜோசப் இருக்கார் ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர். பவுலர் பிடிக்கிறாருன்னு பார்த்தா எஸ். டாட் பாலோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4th ஓவர் படா எங்கள் சிவா நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஜோசப் 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க குளவாய்ப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர். லோ புல்டாஸாக விழுந்திருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். பின்னாடி இந்த ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. சிங்கிள். சூப்பர் டெலிவரி. சிவா கையில் இருந்து ஃப்ரீ ஹிட் பால் சேவ் பண்ணிட்டாரு. ஃபுல் டாஸ். கேப்ல போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். டபுளாகவும் மாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா அதுதான் நடந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க இங்கே 2 ரன். லாஸ்ட் இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் ஓவர் பட வந்த பவுலர் இங்கே மணி. டாட் பால். செகண்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் யாராவது ஒரு ஃபீல்டர் போயிடுறாங்களா? யாரும் பிடிக்க முடியாது. நடுவில் போய் விழுந்திருக்கு. ஒரு 4-5 ஃபீல்டர் ஒன்று கூடி எடுக்க. அதுக்கப்புறம் செந்திலண்ணா எடுத்திருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இதுவும் ஹைட்டு போயிருக்கு. இப்போ யார் பிடிக்கிறான்னு பார்த்தா மணி போயிருக்காரு. பிடிச்சாருங்க இங்கே மணி கேட்ச. 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க யங்ஸ்டர். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. லாஸ்ட் ஒன் மோர். சூப்பர் கீப்பிங். கீப்பரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் இருக்கு. அகைன் பவுண்டரி போயிருந்தா இதை விரட்டி போனாரு. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாரா? பவுண்டரி போயிருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க ராஜகோபாலபுரம். ரீசனாக இருந்தால் உடையாளிப்பட்டி டோர்னமெண்ட்டை தொடர்ந்து பேக் டு பேக் 2 டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க இந்த 1 வீக்ல. வாழ்த்துக்கள் ராஜகோபாலபுரம். ஸோ டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ராஜாப்பட்டி செல்வமணி என்ன அவங்க தான் அஃபிஷியல் பண்ணாங்க. அதை பாராட்டி இங்கே இந்த சீல் அண்ட் பொன்னாடை கொடுக்குறாங்க. சொல்லிட்டனே இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபைனல் மேட்சை வின் பண்ணி இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ராஜகோபாலபுரம். ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆகியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல சூப்பரான டோர்னமெண்ட்ல நிறைய நல்ல டீமுக்கு எகைன்ஸ்டாக சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. அடுத்த மேட்ச் இருக்கு. என்ஜாய். எடுத்துங்க போட்டோ போட்டோ. இரண்டாவது பரிசு தொடர்ந்து நாளாக சிறப்பாக இந்த ரன்னர் ராஜகோபாலம் மணி ஆல்ரவுண்டர் மணி அவர்களுக்கு கோப்பை வழங்கப்படுகிறது. சூப்பர் சூப்பர் மணி அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். ரன்னர் ஆயிருக்காங்க. கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் மணி அவர்களுக்கு சிறந்த கோப்பை வழங்கப்படுகிறது. மேன் ஆஃப் தி சீரிஸ் ராஜகோபாலபுரம். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பேட்டிங் அண்ட் பவுலிங்ல. அதை பாராட்டி கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர். நன்றி.